இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் கடந்த ஆண்டை விட 10 முதல் 20 விழுக்காடு வரை மாம்பழம் விலை அதிகரித்துள்ளது. கடும் வெயில் காரணமாக மாமரத்திலிருந்து காய்கள் உதிர்ந்து விட்டன. இதனால் மாம்பழத்தின் வரத்தும் குறைந்து விலை உயர்ந்துள்ளது. இந்த வருஷம் மாம்பழ சீசன் தொடங்கிருச்சு. மாம்பழ சீசன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெயில் தாக்கம் காரணமாக கொஞ்சம் மாம்பழம் குறைவான அளவே வந்துட்டு இருக்கு. இது மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாம்பழ வரத்து கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் விலையானது பார்த்தீங்கன்னா போன வருஷத்து அளவே இந்த வருஷம் இருக்குது. போன வருஷம் மாதிரி கூடுதலாக இந்த வருஷம் விலை அதிகரிக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றின் கிளையாற்றில் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நகராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் பாலாற்றின் கிளையாற்றில் கொட்டப்படுவதால் நீரோட்டம் தடைப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக போற்றப்படக்கூடிய இந்த கோவிலில் கொடிமரம் அருகே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். பிறகு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தை அதானி நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுக முகப்பில் கூடியவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் துறைமுகத்தை அதானிக்கு வழங்கியதை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முறைகேடான வழியிலே மார்க் நிறுவனத்திலிருந்து அது பறித்திருக்கிறது. பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முறையாக அது அதானிக்கு சேரவில்லை என்று. தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ராமநாதபுரத்தில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலராக இருந்த லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இவருக்கு ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் நடைபெற்ற அஞ்சலியில் கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவியாளர்கள் என்று 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மறுசுழற்சிக்கு பயன்படுத்த முடியாத 2 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெரிய கடை வீதியில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் ராம்திலக் எசன்ஸ் கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடை உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மலைப்பகுதியில் 4500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் அளிக்கப்பட்டன. மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் சாராய தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் காட்டுப்பகுதியின் நடுவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் அடுப்பு பேரல்கள் கண்டுபிடித்து அளிக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சார்பு நீதிமன்றம் செயல்பாட்டிற்கு வந்தது. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிபதி வசந்த் லீலா ரிப்பன் வெட்டி சார்பு நீதிமன்றத்தை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாய்கள் தொல்லையால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மருத்துவமனை மற்றும் அந்த பகுதி வளாகம் முழுவதுமாக நாய்கள் கூட்டமாக காணப்படுகின்றன. மருத்துவமனையை சுற்றி வலம் வரக்கூடிய நாய்களால் மருத்துவமனைக்கு நோயாளிகள் சிகிச்சை பெற வருவதற்கு அச்சப்படக்கூடிய நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். நாய்களை அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேட்டில் பழைய விசைப்படகு கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்தில் தீப்பிடித்தது. காசிமேடு துறைமுக பொறுப்பு கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் பழைய விசைப்படகுகளின் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் திடீரென்று தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர்.
போக்குவரத்து கழக பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் கன்னியாகுமரியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த முறை ஓட்டுநர் நியமனம், அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. நாகர்கோவிலில் உள்ள போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பாக கூடியவர்கள் பஜனை பாடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன் நூற்றாண்டு விழாவை ஒட்டி புகைப்பட கண்காட்சியை VIT பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். நாவலர் செழியன் அறக்கட்டளை மற்றும் VIT பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தக்கூடிய கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ரா செழியனின் புகைப்பட கண்காட்சியை ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் குப்பை அகற்றக்கூடிய லாரி மற்றும் டிப்பர்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 6 ஊராட்சிகளுக்கு தலா 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இவை வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊராட்சி தலைவர்களிடம் இவற்றை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் டிராக்டரை ஓட்டி பார்த்து பயனாளியிடம் ஒப்படைத்தார். தேனி மாவட்டம் சுருளி அருவி சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை சோதனைச் சாவடியிலிருந்து சுருளி அருவிக்கு செல்லக்கூடிய சாலையில் குட்டியுடன் யானை கூட்டம் நடமாடுகிறது. எனவே மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு மீனவர்களின் விசைப்படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், விடுவிக்கப்படாமல் பழுதடைந்த படகுகளுக்கு முழுமையான நிவாரணத் தொகை வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். வேலூர் காகிதப்பட்டறையில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து மீண்டும் சிறுவர்கள் தப்பி ஓடினர். கூர்நோக்கு இல்லத்திலிருந்து கடந்த மாதம் 6 பேர் தப்பி ஓடியதில் 5 பேர் பிடிபட்டனர். கடந்த வாரம் தப்பி 5 பேரையும் காவல்துறையினர் மீண்டும் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து கூர்நோக்கு இல்லத்தில் சுற்றுச்சுவர் உயரம் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு 7 சிறுவர்கள் தப்பி ஓடினர். இதில் 2 பேர் பிடிபட்ட நிலையில் மீதமுள்ள 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்பாட் ரோபோ குறித்து இன்றைய அன்பாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோல இப்ப நம்ம பாக்குற இந்த ரோபோவோட பெயர் ஸ்பாட் த ரோபோ டாக் அப்படின்னு தான் இந்த ரோபோவை குறிப்பிடுவாங்க. காரணம், பாக்குறதுக்கு இது நாய் வடிவத்துல இருக்கும். பார்க்க அப்படி இருந்தாலும் கூட மனுஷங்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி விலங்குகளோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு ரெண்டுத்தையும் சேர்த்து அடிப்படையா வச்சுதான் இந்த ரோபோ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரோபோ இப்போ உற்பத்தி துறையில ரொம்ப கமர்ஷியலா பயன்படுத்தப்பட்டு வருது. காரணம், மனுஷங்க நுழையறதுக்கு கொஞ்சம் ஆபத்தான இடங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ரோபோவை நாம பயன்படுத்தலாம். அந்த வகையில இப்போ அமெரிக்காவில நடைபெற்ற ஒரு விபத்துல இந்த ரோபோவை பயன்படுத்தி இருக்காங்க. கட்டட விபத்தின் போது மீட்பு படையினர் அந்த கட்டட விபத்துக்குள்ள போய் அந்த இடத்தை சரி பண்றதுக்கான சூழல் இருக்கா அப்படின்றத முன்னாடி இந்த ரோபோவை அமைச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அதனால இப்ப இந்த ரோபோ பேசு பொருள் ஆகியிருக்கு. ஐடி ரைட் நடத்துவதன் மூலமாக திமுகவை அச்சுறுத்த முடியாது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் திமுக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை தகர்த்தெறிந்துவிட்டு பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். திமுக மேல எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க? எப்பவுமே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்க அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அண்ணாமலை அவர் பேசுனதாவே நிறைய ஆடியோ வந்துச்சு. அதை பத்தி அதை கேட்டீங்களா? ஐடி ரைடு எப்பவுமே நடக்கிறது என்ன புதுசா? திமுகவால யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க. நீங்க பயப்படாம இருங்க. உங்களை தான் நிறைய பேர் அச்சுறுத்துறாங்க. நீங்க எல்லாம் போறீங்க, ஏதோ கிளாஸ் ரூம் நடத்துற மாதிரி ஒருத்தர் நடத்துறாரு. ஒரு கேள்வியும் கேட்க கூடாதுன்னாரு. அப்புறம் ஒரு வாரத்துல எல்லாம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போனீங்களா? அவர் பாத்தீங்களா? நேற்று கர்நாடகாவில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவ்வளோ பெரிய அவமரியாதை ஏற்படுத்தியிருக்காரு. அதை பற்றிலாம் கேட்க மாட்டீங்க. நான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா நீங்கள் என்ன வேணால் கேட்பீங்க.